தியேட்டர் முழுக்க முழுக்க பிளாஸ்ட். ஓ ஒவ்வொரு சீனு வந்து பூட்ஸ்மா வச்சா அது படம் முழுக்கவே பூட்ஸ்மா வச்சா அதுதான் தலைப்படம். நான் வைப் ஆயிட்டேன் ப்ரோ. நான் உள்ள போயிட்டு நான் உட்காரவே இல்லையே, காலு இப்ப பேச விட முடியல. பட் இந்த தியேட்டர்ல இந்த மூவி போகும்போது மட்டும்தான் விக்ஸ் குத்தி அமுச்சு விட்டுருக்காங்க. தியேட்டர்லயே விக்ஸ் குடுத்து இப்பதான் பாக்குறேன். தியேட்டர்லயே விக்ஸ் குத்தி எங்கனா பாத்திருக்கீங்களா? ஃபேன் பாய்க்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி தலையும் சரி ஆர்டர் பண்ணி ஆதிக் சௌச்சன்னு பார்த்து இந்த சீனை சொல்றதா அந்த சீனை சொல்றதா தெரியல. ஒரு சீனும் அல்டிமேட். தலையை கலாய்க்கிறானுங்களா சார்? நான் அன்னைக்கு கூட பார்த்தேன் யூடியூப்ல வந்து தலையை வந்து ஒரு மாதிரியா போட்டிருக்கானுங்க. ஆனா தலையை இப்ப இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுவானுங்க சார், அந்த செருப்பை தான் அவனுங்க வச்சுப்பானுங்க சார். நான் என்ன எக்ஸ்பெக்டேஷன் போனணும் உள்ள ஸ்கிரீன் உள்ள போனணும் தியேட்டருக்குள்ள, அதை விட 1000 மடங்கு பிளாஸ்ட் பண்ணிட்டானுங்க. தியேட்டருக்காரனே கொடுத்துட்டானா? எப்படி இருக்கு படம்? படம் உண்மையிலே வந்து நான் என்ன எக்ஸ்பெக்டேஷன் போனணும் உள்ள ஸ்கிரீன் உள்ள போனணும் தியேட்டருக்குள்ள, அதை விட 1000 மடங்கு பிளாஸ்ட் பண்ணிட்டானுங்க தியேட்டர். எவ்வளவு படம் நான் தலைப்படம் போயிருக்கேன், பார்த்திருக்கேன், ஃபர்ஸ்டே போயிருக்கேன், இதே ரோகிணியிலே போயிருக்கேன். பட் இந்த தியேட்டர்ல இந்த மூவி போகும்போது மட்டும்தான் விக்ஸ் குத்தி அமுச்சு விட்டுருக்காங்க. தியேட்டர்லயே விக்ஸ் குடுத்து இப்பதான் பாக்குறேன். தியேட்டர்லயே விக்ஸ் குத்தி எங்கனா பாத்திருக்கீங்களா? ஏன்னா எனக்கு மட்டும் இல்ல, தலை ஃபேன்ஸ் வர்றவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா தொண்டை கட்டிக்கிச்சு. படம் பிளாஸ்ட் ஆகுது. பிஜிஎம்மா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், ஆக்ஷன் யூஸ்வா இருக்கட்டும், சென்டிமெண்டா இருக்கட்டும், எல்லாமே. த்ரிஷா அர்ஜுன் தாஸ்லாம் இருக்காங்க, எப்படி ஆக்ட் பண்ணிருக்காங்க? சூப்பர். உண்மையிலேயே வந்து அர்ஜுன் தாஸுக்கு இவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு, பெரிய விஷயம். என்னையா இருந்தாலும் எப்படி அருண் விஜய்க்கு ஒரு ஃபேஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த படத்துல கொடுத்திருக்காரு. உண்மையிலேயே வந்து இது யார் பெரிய ஆக்டர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஹீரோவா இருக்கணும்னு நினைப்பாங்க. இவர் மத்தவங்களை அழகு பெரிய தூக்கி அழகு பாக்குறாரு. உண்மையிலே பெரிய விஷயம். இப்போ ட்ரைலர்ல பாக்கும்போது அமர் கலம், தீனா, அதுக்கப்புறம் நிறைய கேரக்டர் கொடுத்திருந்தாங்க பில்லெல்லாம். அப்போ வந்து எப்படி இருக்கு அதை பாக்கும்போது? அதுல அட்டாச் பண்ணாங்களா படத்தை? சீரியஸா வந்து கோபுரா மாதிரி தான் பண்றோம்னு நினைச்சேன். ஒரே சாங் எல்லா கிட்ட காமிச்சிருவாங்க. இந்த அயன் படத்துல அப்படிதான் காமிச்சாங்க சூர்யாவை அந்த ஒரே சாங்ல. பட் ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாம எங்கெங்க எந்தெந்த சீன் வைக்கணும், எந்த கேரக்டர் எங்க வைக்கணும்ட்டு அவ்வளவு சூப்பரா ஸ்கிரீன் பிளே சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒன்லைன்ல சொல்லணும்னா ஒரு ஒரு அப்பாவுக்கும் ஒரு பையனுக்கும் உள்ள சென்டிமெண்ட்டை சூப்பரா சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அவ்வளவு சூப்பரா கதைன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, அதை ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அது உண்மையிலேயே அற்புதமா இருக்கு, அழகா இருக்கு. ஒரு சீன் கூட ஆக்சுவலா சீட்டே தேவையில்லை, சீட்டு தேவையில்லை. ஏன்னா உட்காருதானே சீட்டு, நாங்க உட்காரவே மாட்டேங்கிறோமே. ஒவ்வொரு சீனும் பண்ணா பின்னாடி உட்காரலாம் எப்படியா தெரியும் பாப்பாங்க. அவங்க நின்னுதானே இருக்காங்க, அவங்களும் நின்னுதான் இருக்காங்க. தியேட்டர் முழுக்க முழுக்க பிளாஸ்ட். ஓ ஒவ்வொரு சீனு வந்து பூட்ஸ்மா வச்சா அது படம் முழுக்கவே பூட்ஸ்மா வச்சா அதுதான் தலைப்படம். பயங்கரமா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ஓகே, உண்மையிலேயே வந்து ரொம்ப விஜய் டைலாக் ஏதோ அஜித் சார் சொல்றாரு அப்படின்னு சொல்ற மாதிரி டாக் இன்டர்வல் பிளாக்ல சொல்லிருக்காரு. என்ன டைலாக்? நல்லா இருக்கு. துப்பாக்கி கத்தி படத்துல சொல்லுவார்ல, ஐ அம் வெயிட்டிங், அது இத சொல்லிருக்காரு. பட் தளபதி இல்லாம தலர் ஸ்டைல்ல சொன்னா எப்படி இருக்கும்? உண்மையிலே படம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு தலைப்பானா சொல்ல, ஒரு தமிழ் ஆடியன்ஸா சொல்றேன். ஓகே, உண்மையிலேயே நான் போய் திருப்பி படத்துக்கு போறீங்களா? 7 மணிக்கு போறேன், போயிடுவேன். உண்மையிலேயே அவ்வளவு சூப்பரா இருக்குண்ணா. இது வரைக்கும் அந்த தலை படங்களே பெஸ்டா இருக்கா? எனக்கு எவ்வளவு படம் நடிச்சிருக்காரு இவரு. பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னா இந்த குட் பேட் அக்லி. ஓகே, இன்னொன்னு கேட்கணும், ஃபேமிலி ஆடியன்ஸ் வாட்ச் பண்ண முடியுமா படத்தை? உண்மையிலேயே அதுதான் மெயின். குட் பேட் ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்தாலே அவர் சொன்னது இன்டர்வியூ கூட என்ன சொன்னார்னா, ஒரு சென்டிமெண்ட் இருந்தால் தான் அந்த படம் மாசா அமையும் அப்படின்னு சொன்னார். அந்த சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டார், உண்மையிலே காப்பாத்திட்டார். ஒரு சென்டிமெண்ட் அவ்வளோ அருமையா பையனுக்கும் அம்மாக்கும் உள்ள வச்சிருக்க சென்டிமெண்ட்டை சூப்பரா சொல்லியிருக்காரு. உண்மையிலே படம் அருமையா இருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் உங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஜிவிக்கு பெரிய தேங்க்ஸ். அனிலோட பங்க மாட்டாரா ஜிவி? ஐயோப்பா, ஃபேன் பாய்ஸோட டைரக்டரை பார்த்துருக்கீங்க, ஃபேன் பாய்ஸோட மியூசிக் டைரக்டர் பார்த்துருக்கீங்களா? இந்த படத்துல பார்ப்பீங்க. கேஜிஎஃப், புஷ்பா, சலாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படம் இருக்கு, RRR, பாகுபலி, இந்த எல்லா படத்தையும் சேர்த்து வச்சு தமிழ் சினிமாவுக்கு தமிழ் நடிகர் நடிச்சா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு படத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்துக்கு காரணம் கடவுள்,
ரெண்டாவது மனித கடவுள் அஜித் கிட்ட சொல்லிடுறேன். மூணாவது ஆதிக் ரவிச்சந்திரன், ஜிவி பிரகாஷுக்கு பிளஸ் ஒட்டுமொத்த டீமுக்கு எல்லா டீமுக்குமே படம் ரொம்ப நிக்க கூட இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையாவும் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு படமும் எடுக்கும் போது பல கோடி செலவு பண்ணி ஏஐ மூலியமா பண்றாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, பேர் சொல்ல மாட்டேன். ரீசெண்டா வந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான் பண்ணாங்க, நல்லாவா இருந்துச்சு. பட் இவர் ஒருத்தர் மட்டும்தான் தனக்காக நடிக்காம தன்னோட ரசிகருக்காக நடிக்கிறாரு. 35 கிலோ கிட்டத்தட்ட 35 kg உடம்ப குறைச்சிட்டு அந்த ஒரு கெட்டப்புக்காக நடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம். கண்ணே கலங்குது எனக்குலாம் அவரை பத்தி சொல்லும் போது. ரொம்ப பெருமையா இருக்கு. நான் தலை ஃபேன் சொல்றது. சிம்ரன் மேடம் வாலிய சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. அதான் சொல்றேன்ல, எல்லாருக்குமே வந்து கேரக்டரும் பார்த்தா அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா அதை கரெக்டா பண்ணியிருக்காங்க. ஒரு சீன் 2 சீன் வந்தா கூட இவ்வளவு அழகா பண்ணி. யோகி பாபுலாம் ஒரே சீன் தான், ஏகே வர வெளியிடுறா, அந்த ஒரு சீனுக்கு தியேட்டர் முழுக்க பிளாஸ்ட். அவ்வளவு அழகா இருக்கு. உண்மையிலே சொல்றேன், ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இந்த மூமெண்ட்டை இன்னும் 20 வருஷம் வரைக்கும் நான் சொல்லுவேன். மங்காத்தா எப்படி வேற மாதிரி தலை தலை சொல்லியா படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கா? எப்பா ஒரு சீனை சும்மா செதுக்கிட்டாரு ஆதிக் ரவிச்சந்திரன். ஒரு தலை ஒரு ஃபேன் பாய்க்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி தலையும் சரி ஆர்டர் பண்ணி ஆதிக் ரவிச்சந்திரன் பார்த்து இந்த சீனை சொல்றதா அந்த சீனை சொல்றதா தெரியல. ஒரு சீனும் அல்டிமேட் வேற லெவல். ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கீங்க, படத்தை ஸ்டோரி இதுதான் சொல்லி கெஸ் பண்ண முடியுதா? ஸ்டோரி இதுதான் இல்ல, அதாவது ஆக்சுவலி என்ன பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் தான். பையனை வந்து பிரிஞ்சு இருப்பாரு, ஜெயில இருப்பாரு, திரும்பிட்டுன்னு வருவாரு. அதுக்கப்புறம் பையன் ஜெயிலுக்கு போயிடுவாரு, இவரு வெளியே இருப்பாரு. அவர் திரும்பி மீட்டு எடுப்பாரு, எடுத்து ஒண்ணு சேருவாங்க. இதான் வேற லெவலு. அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் வேற லெவலு கேமரா சூப்பரா பண்ணியிருந்தார். டபுள் ஆக்ஷன் அர்ஜுன் தாஸ். ஒரு சீன் இந்த ஒரு டைலாக் வில்லனு, இந்த வாலி வரலாறு வருது இல்ல, 1 ரூபாய் தரேன் அதெல்லாம் 2-3 பாட்டு பழைய பாட்டு இருக்கு. எப்படி இருக்கு அதெல்லாம்? எல்லாமே அப்படியே ரீமேக் பண்ணி வேற லெவல கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அது மட்டும் இல்ல, அவரோட பழைய அதாவது பில்லா, வரலாறு, வாலி, அட்டகாசம், தீனா எல்லாத்தையும் ரீமேக் பண்ணி வேற லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சீன் எங்களுக்கு படம் இன்ட்ரோல எப்ப தெரியல, முடிய தெரியல, லேகே ஆகல, அப்படியே ஸ்மூத்தா போகுது. தலையை பார்த்துட்டே இருக்கலாம். இந்த வருஷத்துக்கு ஒரு பெரிய ஒரு மெகா பிளாக் பூஸ்டர் குத்துறாரு. எல்லாருமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அஜித் சார் வந்து டபுள் ஆக்ஷன் இல்ல, அஜித் சிங்கிளே தான். எல்லா கெட்டப்பும் அவரே தான் பண்ணிருக்காரு. அவரோட கம்பேக் அதாவது குட்டா இருந்தாரு, குட்டா இருந்திருக்காரு, பேட் ஆனாரு. அதுக்கப்புறம் ஃபைனலா எண்டிங்ல அட்லியா மாறி கதையை முடிக்கிறாரு. இதுதான் ரீமேக்ல வேற லெவல் தல. ரீமேக் அதான் சொல்றேன், ஜிவி பிரகாஷ் தான் இது எல்லாமே. மியூசிக்ல இருந்து பிஜிஎம்ல இருந்து நடுவுல பிஜிஎம் வருது. ஒரு சாங்க வெயிட்டா எங்க நல்லா போட்டுருக்காரு, பெர்ஃபெக்ட்டா பண்ணிக்குது. வேற அதாவது பூஸ்ட் பம்ப் ஆயிடுது. நம்ம சீட்ல நம்ம நிக்கவே தோண மாட்டுது. ஒரு சீட்டுக்கு நான் 2 நிமிஷம் உட்காருவேன், தப்புனு தலையை காட்டு முன்ன மாசா காட்டுறாங்க. உட்கார நிக்க என்னால உட்காரவே முடியல. காலையிலயும் போனேன், மதியானம் போயிட்டு இன்ட்ரோல வரைக்கும் வந்தேன். இப்ப திரும்பி இப்ப 4:20 ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்குமா? கண்டிப்பா அதுல ஃபேன் பேஸ்க்காக தான் இல்ல, எல்லாமே ஃபேமிலிக்கு கம்பல்சரி பிடிக்கும். ஏன்னா எல்லாமே சென்டிமெண்ட் இருக்கு, லவ் சீனும் இருக்கு. ஓகே, லவ் சென்டிமெண்ட் இருக்கு, லவ் சீனும் இருக்கு, ஆக்ஷனும் இருக்கு, எல்லாமே கொண்டிருக்காங்க. ஓல்டு சாங் ரீமேக் பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நம்ம எப்படி சொல்றது, வேற லெவலுக்கு குத்துருக்காங்க, தரமா செஞ்சிருக்காங்க. நடிக்காதலே ஒரு சம்பவம். அவரோட கெரியர்லயே அவரோட இத்தனை வருஷம் ஒரு இதுலயே ஒரு நல்ல ஒரு படத்தை குத்தி ஃபேன் பேஸுக்கு டோட்டல் இதுக்கே ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டாரு. ஓஜி சம்பவம் தான் சொல்லலாம் மாதிரி. வேற லெவல் தல படம். போயிட்டு வரேன், திரும்பி ஈவினிங் பாருங்க. திரும்பி ஷோவா? ஈவினிங் களை கட்டும் பாருங்க. ஈவினிங் நீங்க இருங்க, எப்படி களை கட்டுறோம் என்ன நடக்குது மட்டும் பாருங்க. படம் பார்த்துட்டேன். படம் வந்து பக்காவா இருக்கு, சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. பக்கத்துல தியேட்டருக்குள்ள போனோடனே தலை படமே பிளாஸ்ட். தலை உள்ள போனோடனே சீட்டு பத்திக்குது. ஒரு இதுவும் பக்கவா இருக்கு. நான் வந்து 12th படிக்கிறேன். எனக்கு வந்து வீரம் தான் வந்து என்ட்ரி ஆகினாரு எனக்குள்ள. அதுக்கப்புறம் போக போக வந்து அட்டகாசம். தீனா பார்த்துருக்கீங்களா ப்ரோ? தீனா வந்து
தலை உருவாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு படம். ஓகே, இதுல ஏதாவது கனெக்ட் இருக்கா? நிறைய டைலாக்ஸ்லாம் வந்து இதுல ட்ரைலர்ல அந்த கனெக்ட் எல்லாம் இருக்கா? மங்காத்தாது, தீனாது, வாலி இது அதெல்லாம் கனெக்ட் இருக்கா? இருக்கு ப்ரோ, இருக்கா? இருக்கு ப்ரோ. ஓகே, கதை என்ன மாதிரி கதையா இருக்கு? கதை வந்து இப்ப ரெண்டாடி போவோம்ல, கொஞ்சம் நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் போன புரியல. இல்ல ப்ரோ, நான் வைப் ஆயிட்டேன் ப்ரோ. நான் உள்ள போயிட்டு நான் உட்காரவே இல்லையே, காலு இப்ப பேச விட முடியல, கால் தரையில படல. என் கால் தலையில பல்ல. செமையா இருக்கு ப்ரோ படம். த்ரிஷா கேரக்டர் பரவாயில்ல, பையன் கேரக்டரா இருக்கட்டும், ஒரு சீனா இருக்கட்டும். பண்ணிருக்காரு என்ன ப்ரோ? அர்ஜுன் தாஸ். ரெண்டு அர்ஜுன் தாஸ். ரெண்டு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் தான் இருந்தாரு, அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தர் வந்து குழப்பமாயி லாஸ்ட் சீன்ல 2 பேரும் வச்சு தூக்கி அடிப்பாரு பாருங்க. அவர் தெரியாது, ஃபர்ஸ்ட் அடி தான் வாங்குவாரு, தூக்கி அடிப்பாரு பாருங்க. சீனா கெத்தா ஒரு வண்டியில போவாரு, வண்டியில போய் நிப்பாரு, வண்டியில துப்பாக்கியா சரு சுடுவாரு பாருங்க. அந்த சீன்லாம் செம ப்ரோ. பில்லா கேரக்டர்லாம் வந்து பில்லா நந்து. ஆமா, பில்லாவோட இதுல அட்டாச் ஆயிருக்கு. பில்லா அட்டாச் ஆயிட்டு, தீனா வந்திருக்காரு, அப்புறம் அட்டகாசம் வந்திருக்காரு, எல்லாரும் வந்துட்டாரு ப்ரோ. படம் வந்து உண்மையிலே சொல்றது வார்த்தை இல்ல, படம் உண்மையிலே பக்காவா இருக்கு. ஸ்டோரி வந்து இனிமேல் பார்த்தாதான் புரியும். ஆமா சார், ஃபர்ஸ்ட் டைம் புரியும். தலையை கலாய்க்கிறானுங்களா சார். நான் அன்னைக்கு கூட பார்த்தேன் யூடியூப்ல வந்து தலையை வந்து ஒரு மாதிரியா போட்டிருக்கானுங்க. ஆனா தலையை இப்ப இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுவானுங்க சார், அந்த செருப்பை தான் அவனுங்களே வச்சுப்பானுங்க சார். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்ல சொல்லிருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? இதைதான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன் சார். நான் வந்து தலை ரசிக்கிறேன் சார், நான் தலை வெறியா இருக்கு. அப்ப நான் அவ்வளவு வெறியா பேசினேன்ல, அவ்வளவு வெறியா பேசக்கூடாது, கொஞ்சம் சவுண்ட் எடுத்து பேசணும். இப்ப நான் வெயிப்ல தான் நின்று பேசிட்டு இருந்தேன், கொஞ்சம் சவுண்ட் எடுத்து பேசணும்னா கரெக்டா பேசுறேன்.